கதை முன்னாடி நடந்தது சொல்றதுன்னா, ஏவிஎம்ல இருந்து ஏவிஎம் வந்து எம்ஜிஆர், சிவாஜி இல்லாம படம் பண்ணி ஹிட் குடுத்தாங்க. இன்ன வரைக்கும் நான் ஏன் ஏவிஎம் சொல்றேன், விஜயவாணி சொல்றேன், ஒரு ஜெமினி பிக்சர்ஸ்லாம் சொல்றோம் அப்டின்னா, அவைங்க ஏவிஎம் அதாவது எம்ஜிஆர், சிவாஜி இருந்தாலும் அவங்க ஔவையாரு, சந்திரலேகா இந்த மாரி வஞ்சிக்கோட்டை வாலிபன் சொல்லிட்டு கூட படம் பண்ணுவாய்ங்க. ம். ஸோ ஆர்டிஸ்ட் முக்கியம் கிடையாது. ஓகே. புரியுதா உங்களுக்கு? முதல்ல ஒரு ப்ரொடியூசர்னா கதைய எடுக்கணும். இந்த கதைய எடுத்துட்டு இந்த கதைக்கு யார வச்சு பண்ணலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. யாரோ ஒரு ஹீரோ இருக்கானா, ஓடிட்டு இருக்கானா, அவனுக்கு ஹிட் அடிச்சிருச்சா, உடனே அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் குடுத்து லாக் பண்றது. இப்ப அவனுக்கு வந்து ஒரு கதைய பண்றது. அவனுக்கு விருப்பமான ஆட்கள வச்சு படம் பண்றது. இப்படி தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சார். லைக் ராலி அரேஞ்ச்மென்ட் அப்படின்ற மாரி. அதுக்கான அர்த்தம் என்ன சார்? இதுதானா இது ஒரு ரேலி அஜைன்மென்ட் நான் கொஞ்சம் சம்பிரதாயமா சொல்லியிருக்கேன். சில விஷயம்லாம் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஹீரோ வந்து இந்த ஹீரோயினோட இதுவரைக்கும் நடிச்சதில்ல. அதனால இந்த ஹீரோயின நடிக்க வைக்கிறோம்னாலே படம் ஓகே. ஓகே. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு ஹீரோட்ட போறீங்க. அவங்க சில நேரம் எடுத்த உடனே கேட்பாங்க, யார் ஹீரோயின்? கதைய கேட்க மாட்டாய்ங்க. ஓகே. அவ வந்து ஹீரோயினோட நடிக்கவே இல்லையா? அந்த ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? ஓகே அப்படின்றாய்ங்க. சார் கதை அது எதுக்குப்பா?